Hi guys, welcome back to Chennai Telugu Ponnu. It's me Shravanti. Saree lovers-காக என்னுடைய saree tips. நிறைய பேர் வந்து உங்களுடைய saree ஸ்டைல், டிராப்பிங் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில saree டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து saree அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்கணும். கலர்ஸ் வந்து ஸோ saree ஒரு கலர் இருக்கணும், ப்ளவுஸ் வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லுக் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் saree வேர் பண்ணும்போதும் ஷேப் வேர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேப் வேர் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல அழகான ஒரு ஷேப் வந்து அந்த சாரியில் தெரியும், ஒரு ஸ்லிம்மான லுக் கூட வரும். இன்னொரு டிப், நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து saree ட்ராப் பண்ணும்போதும் இந்த பல்லு பாட்டு இருக்கும்ல, இது வந்து நம்ம முன்னாடி ஸ்டெப் வைக்கும்போது பின் வந்து இங்கே வச்சுருவாங்க நிறைய பேர். ஸோ அதே அங்கே வைக்கக்கூடாது. பார்த்தீங்களா ஃப்ரண்ட் வந்து எப்படி வந்துச்சோ, நம்ம ஜுவல்லரி போட்டால் வந்து அது இது வந்து ஹைட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்களா, இங்கே பின் வைக்கிறதுக்கும் இங்கே பின் வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு பாயிண்ட், saree லுக் நல்லா இருக்கணும்னா பட்டு saree போட்டால் இது வந்து எல்லாமே ஒரு ஃப்ளாட்டாக தெரியும். சிங்கிள் ஸ்டெப் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு பின் வச்சுக்கோங்க, இங்கே ப்ளவுஸ்க்கு இங்கே சாரீக்கு. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், சிங்கிள் ஸ்டெப் வைக்கும்போதும் ஸோ saree இப்படியே நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், இப்படி இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு வந்து இப்படி சின்ன சின்னதாக பிளேட்ஸ் மாதிரி இந்த சின்ன சின்ன ஸ்டெப் மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து நீங்கள் இங்கே வர மாதிரி இங்கே ஒரு பின் தெரியாமல் ஒரு பின் வச்சுக்கோங்க. ஸோ மேலே ஸ்டெப் விட்டுட்டு இங்கே நீங்கள் பின் பண்ணிங்கன்னா அது வந்து வெளியே தெரியாது. ஸோ இப்போது இது வந்து நம்ம கை மேலே இருக்கிற மாதிரி நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், டிஸ்டர்பாக இருக்காமல் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க, இப்படியே நமக்கு அழகாக இருக்கும். டீனேஜ் கேர்ள்ஸ் ஆகட்டும், ஸோ மேரேஜ் புதுசாக ஆனவங்க இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பெரிய நெக்கும் வச்சுக்காதீங்க, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது பின்னாடி வந்து த்ரெட்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க, இன்னும் ஸ்டைலாக வந்து தெரியும். ஸோ saree நல்லா அழகாக ஸ்லிம்மாக தெரியணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம saree ட்ராப் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இந்த சைடு வருமோ உங்களுடைய saree லுக் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். நீங்கள் saree ட்ராப் பண்ணாதான் வந்து அதில் இருக்கிற ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இந்த saree ட்ராப்பிங் டிப்ஸ். ஸோ நீங்களும் நல்லா அழகாக saree ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.